பிஎஸ் காய்ஸ் நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் மண்ணின் மைந்தர்களுக்கான மாபெரும் விண்ணொலி கிரிக்கெட் போட்டி எண்ணி துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் 9வது மண்டல குழு தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக சேப்பாக்கம் பகுதி கழக செயலாளரும் அண்ணன் எஸ் மதன் மோகன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் 4C ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் 4C நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் விண்ணொலி கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் நமது 9வது மண்டல குழு தலைவரும் சேப்பாக்கம் பகுதி கழக செயலாளருமான அண்ணன் எஸ் மதன் மோகன் அவர்களை மீண்டும் வரவேற்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறது. மேலின விளையாட்டு ஜாலி ஃபன்ஸ் ஃபீல்டிங் தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபீல்டிங்கு இல்லைங்க, ஸ்டில்லு கொடுக்காதீங்க.
இந்த போட்டிக்கான டாஸ் வெற்றி பெற்ற ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சிருக்காங்க. 4C பேட்ஸ்மேனை உள்ள அனுப்பிடுங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட 12th மேன் வந்து ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. போர்சிக்காக தொடக்க ஆட்டக்காரர்கள் நவீன் மற்றும் சங்கர் மற்றும் நிர்மல் போர்சிக்காக வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்குக்கு. தமிழ் வந்திருக்காரு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஒரு சிறப்பான பந்தோட தொடங்கி இருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். முதல் ஓவரோட முதல் பந்து டாட் பாலோட தொடங்கி இருக்காங்க. அகைன் இன்னொரு டாட் பால் போட்டிருக்காருங்க. ஒரு விக்கெட்டுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணிருக்காங்க ஃபீல்டர். அந்த இடத்துல ஓடிதான் எடுக்கணும். 2 ரனுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல பந்து அழகா ஆடி இருக்காரு சங்கர். 1 ரனுக்கான ஒரு வாய்ப்பு இங்க ஸ்கோர் போர்ட்ல பதிவாகுது. இந்த போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக சேப்பாக்கம் பகுதியின் துணை செயலாளர் அண்ணன் SK ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஒரு ஷார்ட் பிச் பால், ஒரு நல்ல ஷாட். ஒரு வாய்ப்பு கிடைச்சது, மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைட்ல அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க. 2 ரனுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓவர் சிக்னல் வந்திருக்கேன் பிரிகேட். பவர் பிளேக்கான முதல் ஓவர் முடிந்த நிலையில் 4C அணியின் எண்ணிக்கை 6, விக்கெட் இழப்பின்றி.
பவர் பிளேக்கான இரண்டாவது ஓவரை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக வீச வந்திருக்காரு சதீஷ். 7-8-9. ஃபோர்சிக்காக ஸ்ட்ரைக்ல நிர்மல் வந்திருக்காரு. ஒயிட் பால் சிக்னல் வந்திருக்கு அம்பேர் கிட்ட இருந்து. தேர்ட் அம்பையர் உள்ள போங்க. தேர்ட் அம்பையர் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள போங்க. ஒயிட் பால் சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. ஒரு பால் கவுண்ட்பா. ஒரு ஃபுல் டாஸ் பால். ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பா மாறி இருக்கு. மேட்சை கொஞ்சம் ஸ்லோ பண்ணாதீங்க, வேகமா நடத்துங்க. 14 மேட்ச் நடத்தணும் இன்னைக்கு நைட்டு. Again white ball signal வருது அம்பையர் கிட்ட இருந்து. அருமையான பந்து, டாட் பால் போட்டிருக்காருங்க. ஒரு நல்ல ஷாட் லெக் சைடுல போயிருக்கு. ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரிக்கான சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. ஒரு சிறப்பான பந்து, டாட் பால் போட்டிருக்காரு பவுண்டரிக்கு அப்புறம் நரேஷ். கிராஸ் போய் அடிச்சிருந்தாரு, எட்ஜ் பட்டு போயிருக்கு. 2 ரனுக்கான ஒரு வாய்ப்பா மாத்தி இருக்காங்க 4C. இந்த ஓவரோட கடைசி பந்து மீதி இருக்கு.
விட்டு அடிச்சிருக்காரு, ஆஃப் சைட்ல போயிருக்கு. அருமையான ஃபீல்டிங் அங்க. 3 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பா மாத்திருக்காரு சங்கர். அங்க ஓவர் சிக்னல் வந்திருக்கு அம்பேர் கிட்ட இருந்து. 3 ஓவர் முடிந்த நிலையில் 4C அணியின் எண்ணிக்கை 20, விக்கெட் இழப்பின்றி ஆடி இருக்காங்க. சாரி, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குங்க. 2 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக 3வது ஓவர் வீச வந்திருக்காரு கௌதம். சொல்லுப்பா, அங்க ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ் பால் லெக் சைடுல அடிச்சிருக்காரு. 1 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பை மட்டுமே கொடுத்திருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அங்க 4Cக்கு. ஒரு ஷார்ட் பிட்ச் பால் லெக் சைடுல அடிச்சிருக்காரு நிர்மல். 2வது பவுண்டரி பதிவாவது 4Cயோட ஸ்கோர் புக்ல. இந்த 4C டீம் அந்த பேரிகார்டு பின்னாடி வந்து நின்னுங்க. ஒரு நல்ல ஷாட். அம்பையர் டிசிஷன். 4 ரன்னுக்கான சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. 4C டீம் பேரிகார்டு பின்னாடி வந்துருங்க. ஒரு நல்ல ஷாட் லெக் சைடுல போயிருக்கு. நோ பால் சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. ஃப்ரீ ஹிட்டுக்கான ஒரு சான்ஸும் கிடைச்சிருக்கு 4C டீமுக்கு இந்த நேரத்துல. ஒரு நல்ல ஷாட் லெக் சைடுல போயிருக்கு. ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க இந்த பந்துல. ஃப்ரீ ஹிட்டுக்கான பந்துல 2 ரன்னா மாத்தி இருக்காரு நிர்மல். அங்க லாஸ்ட் 2 பால் இருக்கு. அகைன் இன்னொரு பெரிய ஷாட். இந்த முறை ஃபீல்டரோட கையில வந்து விழுந்திருக்கு. விக்கெட் எடுத்திருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். முதல் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய விக்கெட் 4Cயோட ஒரு முக்கியமான விக்கெட் இது. எடுத்து காட்டியிருக்காரு இந்த பவுலர் கௌதம். மூன்றாவது ஓவரோட கடைசி பந்து எதிர்கொள்ள வந்திருக்காரு 4Cக்காக தங்கவேலு. ஒரு நல்ல ஷாட். அருமையான ஃபீல்டிங் அங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட கேப்டன். இந்த பவுண்டரி தடுத்திருக்காரு. நோ பால் சிக்னல் வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட்டுக்கான சான்ஸ் மறுபடியும் கிடைச்சிருக்குங்க 4Cக்கு.
டாட் பாலோட இந்த ஓவரை முடிச்சிருக்காரு கௌதம். 3 ஓவர் முடிந்த நிலையில் 4C அணியின் எண்ணிக்கை 36, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த ஓவரை வீச அப்புஷா. டாட் பாலோட தொடங்கி இருக்காரு இந்த ஓவரை அப்புஷா. அருமையான பந்து. ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல விக்கெட்டா? இல்ல, ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பா மாத்தி இருக்காங்க. 4C ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு சங்கரங்க. ஒரு ஃபுல் டஸ் பால் மிஸ் பண்ணிருக்காரு சங்கர். லெக் சைட்ல அடிக்கப்பட்ட பந்து. மூணாவது ரன்னுக்கான ஒரு வாய்ப்பா மாறி இருக்கா? எஸ், 3 ரன் இங்க ஸ்கோர் போர்ட்ல பதிவாயிருக்குங்க. நல்ல ரன்னிங். இது சொல்லி ஆகணும், இவங்க 2 பேருமே லெஜெண்டரி கிரிக்கெட்ல விளையாடுனவங்க. யங்ஸ்டர்ஸை விட பயங்கரமா ஓடுறாங்க 2 பேருமே. ஒயிட் பால் சிக்னல் வருது அம்பையர் கிட்ட இருந்து. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டுட்டே இருக்காங்க. ஒரு நல்ல பந்து. டாட் பால் போட்டிருக்காரு ஓய்டுக்கு அப்புறம். இந்த ஓவரோட கடைசி பந்து மீதி இருக்கு. ஸ்ட்ரைக்ல தங்கவேலு ரெடியா இருக்காரு. ஒரு ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைட்ல ஆடி இருக்காரு. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்போட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவர் முடிந்த நிலையில் 4C அணியின் எண்ணிக்கை 42, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆதியின் கடைசி ஓவரை வீச வந்திருக்காரு தமிழ். அருமையான பந்து. டாட் பாலோட தொடங்கி இருக்காரு 5வது ஓவரை. அஞ்சாவது ஓவர் தான். ஒரு நல்ல ஷாட் லெக் சைட்ல ஆடி இருக்காரு தங்கவேலு. 2வது ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிருக்கு. அருமையான பந்து. டாட் பால் போட்டிருக்காரு. ஒரு நல்ல ஷாட் மிஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஆஃப் சைட்ல.
3 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பா மாத்திருக்காங்க 4C இந்த ஷாட்டை. அந்த ஆஃப் சைட்ல சேர்ல யாரோ உட்காந்துருக்கா, கொஞ்சம் பேரிகார்டு பின்னாடி வந்துருங்க. அருமையான பந்து, டாட் பால் போட்டிருக்காருங்க. கடைசி பந்து. ஒரு நல்ல ஷாட், அருமையான ஃபீல்டிங் அங்க. 2 ரன்னுக்கான ஒரு வாய்ப்போட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவர் முடிந்த நிலையில் 4C அணியின் எண்ணிக்கை 49, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஒரு பெரிய ஸ்கோர் ஆடி இருக்காங்க 4C. இன்னும் 6 பால் மீதி இருக்கு அவங்களுக்கு. எத்தனை ரன் டார்கெட் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு 4C. ஒரு சிறப்பான பந்து, அழகா விக்கெட் எடுத்திருக்காரு அப்புஷா தன்னோட முதல் பந்துல. ஒரு பெரிய விக்கெட் 4Cல இருந்து எடுத்திருக்காங்க கடைசி ஓவர்ல. 4Cக்காக அடுத்த பேட்ஸ்மேன் நேம் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ஆரியன். இன்னொரு விக்கெட்டுக்கான சான்ஸ் அங்க மிஸ் பண்ணிருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃபீல்டிங் அங்க, அழகா தடுத்திருந்தாரு இந்த பந்தை அந்த ஃபீல்டர். ஒரு ஷார்ட் பிட்ச் பால் லெக் சைடுல அடிச்சிருக்காங்க. கடைசி ஓவர்ல ஒயிட் பால் சிக்னல் வருது அம்பையர் கிட்ட இருந்து. டாட் பால் போட்டிருக்காருங்க அப்புஷா. ஒரு நல்ல ஷாட், மறுபடியும் மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்காங்க. லாஸ்ட் பால், முதல் பாடியோட கடைசி பந்து. ஒரு ஷார்ட் பிட்ச் பால் அவுட் சைட்ல அடிச்சிருக்காரு. விக்கெட் சிக்னலோட இந்த முதல் பாதியை முடிச்சிருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். முதல் பாதி முடிந்த நிலையில் 4C அணியின் எண்ணிக்கை 55, 56 என்ற வெற்றி இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு 4C அணியினர். கொஞ்சம் வேகமா போயிடுங்க உள்ள 4C நீங்க உள்ள போயிடுங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் உங்க பேட்ஸ்மேனை உள்ள அனுப்பிடுங்க. நன்றி. 4C உள்ள வந்துட்டாங்க களத்துல. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பேட்ஸ்மேனை உள்ள அனுப்பிடுங்க. நன்றி 4C.
CG11 மற்றும் வேர்ல்டு கிங்ஸ் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. CG11 வேர்ல்டு கிங்ஸ் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பேட்ஸ்மேன் இன்னும் உள்ள போல. 4C அங்க வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் வேகமா நடத்தி கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அது புது முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க PS காய்ஸ் அணியினர். முழுக்க முழுக்க சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு மாபெரும் மின்னொலி கிரிக்கெட் போட்டி இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட மென்டார் ஸ்டோன் அங்க ஏதோ ஐடியா கொடுக்கிறாரு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. CG11 தயாரா இருக்காங்க ஸ்டேஜ் கிட்ட. வேர்ல்டு கிங்ஸ் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. வேர்ல்டு கிங்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பேட்ஸ்மேன் உள்ள போங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக தொடக்க ஆட்டக்காரர்கள் கௌதம் மற்றும் சதீஷ். ஓசிக்காக பவர் பிளேக்கான முதல் ஓவரை வீச தயாரா இருக்காரு கணேஷ். அங்க ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. 4C அங்க. வேர்ல்டு கிங்ஸ் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. முதல் பந்து விக்கெட்டோட தொடங்கி இருக்காங்க 4C. அங்க செலிப்ரேஷன் பாருங்க கணேஷ் கிட்ட. ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க 4C. கணேஷ் சிறப்பா பந்து வீசியிருக்காரு. பவர் பிளேயோட முதல் பந்துல விக்கெட்டை கழட்டி இருக்காரு. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் அந்த டீமோட கேப்டன் உதயா ஸ்ட்ரைக்குக்கு வராரு. அருமையான பந்து அழகா தடுத்தாடி இருக்காரு. ரன் எதுவுமே கிடைக்கல. ஒரு நல்ல ஃபீல்ட் செட் வச்சிருக்காங்க 4C அங்க. கணேஷ் அங்க மிரட்டுறாருங்க ரெண்டாவது பால்ல. அருமையான ஷாட் ஃபீல்டர் தாண்டி போட்டிருக்காருங்க. ஆஃப் சைட்ல போயிருக்கு. இரண்டாவது ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கு.
அருமையான பிளே. கரண்ட் ஷாட் ஆடி இருக்காருங்க. 2 ரனுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுதாங்க கேப்டன் இன்னிங்ஸ். புது பால் ஒன்று போடுங்க. அடுத்த போட்டிக்காக டாஸ் வெற்றி பெற்ற வேர்ல்டு கிங்ஸ் அணியினர் ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சிருக்காங்க. CG11 பேட்டிங்க்கு தயாராங்க. ஃபோர்ஸில் ஒரு சின்ன ஃபீல்ட் சேஞ்ச் நடக்குது. சிறப்பான பந்தை டாட் பால் போட்டிருக்காருங்க. பவர் பிளேக்கான முதல் ஓவரின் கடைசி பந்து மீதி இருக்கு. பெரிய ஷாட்டுக்கு போனாரு, பந்து சரியா படல. டாட் பாலோட இந்த ஓவரை முடிச்சிருக்காரு கணேஷ். அங்க முதல் ஓவர் முடிந்த நிலையில் ஜாலி பிரான்ஸ் அணியின் எண்ணிக்கை 4, 1 விக்கெட் இழப்பிற்கு. இந்த போட்டியை காண வருகை தந்திருக்கும் MRI சீஃபுட்ஸோட நிறுவனர் திரு முரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மேலும் இந்த போட்டிக்கான வருகை தந்திருக்கும் SSR சீஃபுட்ஸோட நிறுவனர் திரு அருண்குமார் அவர்களையும் மேடைக்கு அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். ஒரு ஃபுல் டாஸ் பால் லெக் சைடுல அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சிக்னல் வந்திருக்கு அம்பர் கிட்ட இருந்து. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க ஜாலி பிரான்ஸ். இந்த போட்டியை காண வருகை தந்திருக்கும் SSR சீஃபுட்ஸோட நிறுவனர் இளம் தொழிலதிபர் திரு அருண்குமார் அவர்களை மேடைக்கு அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். ஒரு ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைட்ல ஆடி இருக்காரு. நடுவர் கிட்ட இருந்து எந்த ரிசல்ட்டும் வரல இது வரைக்கும். வெயிட் பண்ணுங்க, டிசிஷன் இஸ் பெண்டிங். நோ பால் சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. ஃப்ரீ ஹிட்டுக்கான ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்? அங்க
அருமையான ஃபீல்டிங், ரன் அவுட்டுக்கான சான்ஸ் அங்க மிஸ் பண்ணிருக்காங்க. 4C ஒரு ரன்னா மாத்தி இருக்காரு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த கேப்டன் உதயா. ஸ்டிக்கர் உதயா ஸ்டெம்ப்ல அவரோட பேர் சொல்லுது பாருங்க. அங்க ஒரு லோ ஃபுல் டஸ் பால் எடுத்திருக்காரு சதீஷ். அங்க ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பா மாத்தி இருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். கடைசி பந்து மீதி இருக்கு இந்த ஓவர்ல. பவர் பிளேக்கான இரண்டாவது ஓவரோட கடைசி பந்து மீதி இருக்கு. டாட் பாலோட பவர் பிளேக்கான இரண்டாவது ஓவரை முடிச்சிருக்காங்க 4C. 2 ஓவர் முடிந்த நிலையில் 14 ரன் ஆடி இருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஒரு நல்ல தொடக்கமா அமைஞ்சிருக்கு. உதயா அங்க உள்ள இருக்கிறதால ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பதினாலு ரன் ஆடி இருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ரன் 14. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க அம்பையர். ஏன் லேக் ஆகுது? ஃபோர்ஸிக்காக மூணாவது ஓவரை வீச வந்திருக்காரு நிர்மல். ஸ்ட்ரைக் கிளாஷ் சதீஷ். விக்கெட் சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. மூணாவது ஓவர் முதல் பந்துல விக்கெட்டை எடுத்திருக்காரு அங்க நிர்மல். ஒரு பெரிய விக்கெட் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து சரிச்சிருக்காங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த பேட்ஸ்மேன் மித்ரன். ஃபெலிக்ஸா இல்ல ஜெசில அந்த பேர் பார்த்து. ஒரு கரண்ட் ஷாட் ஆடி இருக்காருங்க ஃபெலிக்ஸ். ஒரு கிண்டி விட்டு இருக்காரு. ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்ல ஷாட் லெக் சைடுல போயிருக்கு. ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட கேப்டன் தனது அணிக்காக ஒரு ரன் சேர்த்திருக்காரு. அருமையான ஷாட் ஃபெலிக்ஸோட பேட்ல இருந்து. ரெண்டு ரனுக்கான ஒரு வாய்ப்பா மாத்தி இருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸுங்க.
நல்ல பந்து மிஸ்ஃபீல் பண்ணிருக்காங்க 4C. கேப்டன் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்காரு. கடைசி பந்து ஒரு ஃபுல் டாஸ் பால் லெக் சைடுல போயிருக்கு. 2 ரன்னுக்கான வாய்ப்போட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவர் முடிந்த நிலையில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியின் எண்ணிக்கை 21. 2 விக்கெட் இழப்பிற்கு. அந்த நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்றவங்க இந்த பக்கம் வந்துருங்க. அங்க இபி லைன் இருக்கு. நெட்ஸ்ல விளையாடுற பிளேயர்ஸ் இந்த பக்கத்துல இருக்க நெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, வெளியே வந்துருங்க. நெட்ஸ்ல விளையாடுறவங்க கொஞ்சம் வெளியே வந்துருங்க. டாட் பாலோட தொடங்கி இருக்காரு இந்த ஓவரை கணேஷ். ஒரு நல்ல ஷாட் ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பா மாத்தி இருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு உதயாங்க. அருமையான பந்து டாட் பால் போடுறாருங்க கணேஷ். ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனாரு, பந்து சரியா படல, விக்கெட்டா மாத்தி இருக்காரு. இந்த பந்துல நிர்மல் சாரி கணேஷ். கடைசி பந்து மீதி இருக்கு இந்த ஓவர்ல. நான்கு ஓவர் முடிந்த நிலையில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியின் எண்ணிக்கை 24. 3 விக்கெட் இழப்பிற்கு. புரியல.
இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. ரெண்டாவது ரனுக்கான ஒரு சான்ஸ் எடுத்திருக்காங்க. இல்ல, ஒரு ரன் மட்டுமே கிடைச்சிருக்குங்க. அருமையான ஃபீல்டிங் இங்க 4C இருந்து. டாட் பால் போட்டிருக்காருங்க நிர்மல். ஒரு ஃபுல் டாஸ் பால். ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பா மாத்தி இருக்காங்க 4C. எல்லாமே இங்க தானே. ஃபாஸ்டா போங்க. கடைசி 3 பந்து இருக்கு இந்த ஓவர்ல. ஒயிட் பால் சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. இங்க எது நடந்தாலும் என்ன கேட்டு இருக்காங்க, நாங்க பேசிட்டு இருக்கேன், அதனால உங்களை சரியா பார்க்க முடியல, சாரி. அருமையான பந்து. டாட் பால் போட்டிருக்காருங்க நிர்மல். ஒரு நல்ல ஷாட் லெக் சைடுல ஆடி இருக்காரு ஃபெலிக்ஸ். ரெண்டு ரனுக்கான ஒரு வாய்ப்பு இங்க ஸ்கோர் போர்ட்ல பதிவாயிருக்கு. ஒரு ஃபுல் டாஸ் பால் இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணியிருந்தாரு, சரியா படல. ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பா மாத்திருக்காங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. 5 ஓவர் முடிந்த நிலையில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியின் எண்ணிக்கை 30. 4 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 6 பால் மீது இருக்கு. 26 ரன் தேவை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் வெற்றி பெற. 6 பால் மீது இருக்கு. 26 ரன் தேவை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கு. ஒரு ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடுல ஆடி முதல் விக்கெட் பதிவு பண்ணிருக்காரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர் கௌரி. ஒரு ஸ்லோ ஃபுல் டாஸ் பால் லெக் சைடுல அடிச்சு மிஸ் பண்ணிருக்கு. ரெண்டாவது பந்துல விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு, மிஸ் பண்ணிருக்காங்க ஃபீல்டர் அங்க லெஜெண்டரி கிரிக்கெட்டர்.
ஒரு பெரிய ஷாட் லெக் சைடுல அடிச்சிருக்காங்க. அம்பையர் கிட்ட இருந்து பவுண்டரிக்கான சிக்னல் வந்திருக்கு. ஒரு ஷார்ட் பிச் பால் டாட் பாலா மாத்தி இருக்காரு தி லெஜெண்டரி கிரிக்கெட்டர். கடைசி பந்து மீது இருக்கு. இப்போ வாங்க மாட்டாரு. டாட் பாலோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை லெஜெண்டரி கிரிக்கெட்டர் கௌரி. இந்த போட்டியை வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க 4C. நடந்து முடிந்த போட்டிக்கான ஆட்டநாயகன் விருதை தட்டி செல்கிறார் சங்கர் from 4C. இந்த ஆட்டநாயகன் விருதை வழங்க MRI சீஃபுட்ஸ் நிறுவனர் திரு முரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வேர்ல்டு கிங்ஸ் உள்ள போயிடுங்க. வேர்ல்டு கிங்ஸ் ஃபீல்டுக்குள்ள போயிடுங்க.